இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 தீமோத்தேயு 2:26. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். தவறான வழிகளில் நடக்கிறவங்கள நம்ம திருத்தி நல்ல வழிகளில் நடக்க வைக்கிறதுக்கு கடிந்து கொள்ளாமல் சாந்தமாக அவங்களுக்கு எடுத்து சொல்லணுன்றது சொல்கிறாங்க. நாம் நினைக்கலாம், திட்டாமல் அமைதியாக பொறுமையாக சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் திருந்துற மாதிரி தெரியலை, எவ்வளவு தான் நம்ம பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பிசாசு பிடியிலேருந்து மீட்டெடுக்க தேவனால் மட்டும்தான் முடியும். நாம் அவங்க மேலே கோவப்படுறதை விட தேவனை பற்றி அவங்ககிட்ட பேசணும். நாம் சோர்ந்து போகாமல் தேவனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். முதல்ல அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க தான், அடுத்து எரிச்சல் படுவாங்க, அடுத்து கேலியாக கிண்டலாக தேவனோட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் தேவனை பற்றி சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து அது எப்படி உண்மையாக இருக்கும், அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து அந்த ஆதாரத்தை தேடுவாங்க. கடைசியில் அந்த ஆதாரங்களை கண்டடைவாங்க. அப்போ தேவன் மேலே நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் ஒரே கடவுள்னு உணர பண்ணும். அந்த தேவன் தான் பிசாசை அழிப்பார். இதெல்லாம் நடக்க கண்டிப்பாக நாட்கள் செல்லும். ஆனால் அந்த நாளை பாதிக்கப்பட்டவங்க அடையிற வரைக்கும் தேவனை பற்றி எடுத்து சொல்கிற நாம் முதல்ல நம்பிக்கை இழக்காமல் சோர்ந்து போகாமல் இருக்கணும். தேவனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக பாவத்தில் விழுந்தவங்க திருந்தி நம்மக்கிட்ட வருவாங்க. ஆமேன்.